எஸ்டிபிஐ தலைவர் சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். ஏற்கனவே அந்த பெருந்தகை அவர்களை பற்றி தமிழ்நாட்டு பாடநூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றதுக்கும் கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலித்து பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்னீங்க. நிச்சயமாக பரிசீலிக்கப்படும், உறுதியாக பரிசீலிக்கப்படும். நியாயமான கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம். அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடர் வருதுன்னா உங்களுக்கு துணை நிற்கிற முதல் அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உண்மையான தோழமை உணர்வோடு போராடினது திமுக தான். அந்த சட்டத்தால யாராவது பாதிக்கப்பட்டாங்களான்னு கேள்வி எழுப்பினதும், அந்த சட்டத்துக்கு எதிராக போராடின இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்துறதும் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதிமுக எப்படி இரட்டை வேடம் போட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நம்ம அன்வராஜா அவர்கள் போன்றவர்கள் துரோகத்தின் கூடாரமாக இருக்கிற கட்சிகளை புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க. வந்த உடனே செஞ்சுரி அடிச்சுட்டாரு. இப்போ அதே போல வக்ஃப் சட்ட திருத்தத்திலையும் அதிமுக நடத்தின கபல நாடகத்தை எல்லோரும் பார்த்தாங்க. ஆனா திமுக உள்ளிட்ட இயக்கங்கள் நடத்தின சட்ட போராட்டத்தில் தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த முக்கிய திருத்தங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கி இருக்கிறோம். பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதேச்சையாக அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும். நபிகள் நாயகத்தினுடைய 1500வது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த விழா மேடையில் நின்று நான் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு உறுதியை தரேன். இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிற, அதை பெற்றுத் தரக்கூடிய இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் உங்க கூடவே உங்களில் ஒருவராக எப்பொழுதும் இருக்கும். நபிகளார் வலியுறுத்தின அன்பும் உலகெங்கும் அனைத்து உள்ளங்களில் பரவணும். போர்களற்ற, வன்முறைகளற்ற, வெறுப்புகளற்ற, ஆதிக்கமற்ற உலகமா நாம் வாழும் உலகம் மாறணும். நபிகள் சொன்ன பொன்மொழிகளை வாழ்விய நடைமுறைகளா மக்கள் கடைபிடிக்கணும். இன்னைக்கு இந்த மேடையில் தகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதர் மைதீன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இதே மேடையிலே பேராசிரியர் ஜவஹர்லா அமர்ந்திருக்கிறார். தமிழ்முன் அன்சாரியும் அமர்ந்திருக்கிறார். நெல்லை முபாரக் அவர்களும், இப்படி பலரும் ஒன்று கூடியிருக்கீங்க. இந்த ஒற்றுமை என்னாலும் நீடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இங்கே பேசிய நண்பர் ஒருவர் குறிப்பிட்டார், வந்து கொண்டிருக்கிறார்கள், வருவார்கள், வந்து விட்டார்கள். ஒற்றுமைதான் கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கான முதல் படி. பழமைவாத அடக்குமுறைகளை எதிர்த்து ஏழைகள் மீது கருணை பொழிந்து பணக்காரர்களும் இருக்கும் பணம் மற்றவர்களுக்கும் தர வேண்டியது. உனது நடத்தை மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னு வலியுறுத்தியவர் நம்முடைய நபிகளார் அவர்கள். சமத்துவத்தை வலியுறுத்திய சிந்தனையாளர் அவர். வரலாற்றில் சிலர்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு மேலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை, அந்த வாய்ப்பை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்தான் நபிகள் பெருமானவர்கள். அதனால்தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் நபிகள் சொன்ன சமத்துவத்தை, அன்பை புகழ்ந்தாங்க.